வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூப் 2 எக்ஸாமில் எந்த புக்கில் இருந்து அதிக கொஷின்ஸ் வந்திருந்ததுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு மெயினாக படிக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதர் சோர்ஸ்க்கு போகணும். ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எந்தெந்த மாதிரி கொஷின் வந்திருந்தது, எந்த சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். பட் அப்படியே குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சில சோர்ஸ் சேமாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த கொஷினுக்கு பாருங்கள். இதுக்கான சோர்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஎன் கரியர் சர்வீஸ் ரிலீஸ் பண்ண மெட்டீரியலில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான கிட்டத்தட்ட 68 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அதை படிச்சிருந்தாலே நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். கானா என்ன, பறவை, தேனா கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தான் வச்சேவும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், ஏக்கு 3 வருது, சிக்கு 2 வருது. இந்த ஏக்கு 3யும் சிக்கு 2வும் எங்கே இருக்குது, டியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ சிலபஸ் மாறினதுலேருந்து நமக்கு குரூப் 4 நடந்திருக்கு, குரூப் 2 நடந்திருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, குரூப் 4ல் கேட்ட டாப்பிக்கை குரூப் 2ல் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் மரபு தொடர்கள் அதிகமாக ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. இந்த தடவை மரபு தொடர் கேட்டிருந்தாங்க, ரொம்பலாம் ட்ரிக்கியாக கேட்கல. அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாங்க. குரூப் 4ல் கேட்காத டாபிக்ஸை குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையும் எந்த புணர்ச்சி விதியை பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. லகரம் வந்தால் நகரம் வரும், அந்த விதியை பயன்படுத்தி பிரித்தெழுதுகையும் அதான் கேட்டிருக்காங்க, சேர்த்தெழுதுகளையும் அதான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், உள்மனம் இருக்கா, இந்த லகரம் வந்தால் அதுக்கு நகரம் தான் போடணும். ஸோ உள்மனம்ன்றது உண்மனம். அதே கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகளில் நகரம் கொடுத்துருக்காங்க, லகரமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த விதியை பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4ல் இந்த பேட்டர்னில் கேட்கல. இந்த கொஷினை பாருங்கள், அப்பாவி எனும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்பாவி. இந்த கொஷினுக்கான சோர்ஸ் தான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கில் இருக்குது. ஸோ இனி நீங்கள் படிக்கும்போது இந்த புக்கையும் சேர்த்து படிச்சிருங்க. இந்த புக்கில் இந்த கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் கிடையாது, கிட்டத்தட்ட 8 கேள்விகள் இந்த புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆக்கி பரந்தாமனாரோட நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கில் இருந்து கிட்டத்தட்ட 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த புக்கை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். 250 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த புக்கை ஆன்லைன்லேயே ரீட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த புக்கை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி குரூப் 4க்கும் நம்ம புக் சோர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம், அதையும் விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் கூட இப்போ மரபு தொடர்கள்லாம் ரொம்ப டஃப் பண்ணி கேட்கலாம். அதனால் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்து வச்சுக்கோங்க. இந்த புக்கையும் கண்டிப்பாக படிங்க. இதிலிருந்தும் நிறையா கொஷின்கள் கேட்கப்படுது. ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சுட்டு அதர் சோர்ஸில் போய் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.